الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இதுவரைக்கும் இரண்டு மபஹஸ்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. அல் மபஹஸ் சாபி, ஏழாவது மபஹஸ், ஹுத்பத்துஹுல் அதீமா வ வசியத்துஹு லின்னாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருரையும் அந்த பேருரையில் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொன்ன வசியத்தும் என்கிற இந்த தலைப்பிலே 73வது பக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு குறித்தும் அவர்களுடைய அந்தஸ்து குறித்தும் அந்த உரையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையினுடைய சாரம்சமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது மரணத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய தலைவராக சமூகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்க போகிறார்கள் என்கிற அந்த செய்தியையும் இந்த உரையின் ஊடாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த செய்தியிலே ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன், இன்னி அப்ரஉ இலல்லாஹி அன் யகூன லீ மின்கும் ஹலீலா. அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் ஒரு நேசரை, விருப்பத்துக்குரியவரை நான் எடுக்க விரும்புகிறேன். ஃப இன்னல்லாஹ தஆலா கத் இத்தஹதனி ஹலீலா. அல்லாஹு தஆலா என்னை அவனது நேசராக எடுத்துக்கொண்டான். கமா இத்தஹத இப்ராஹீம ஹலீலா, எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது நேசராக எடுத்துக்கொண்டானோ அதுபோன்று அல்லாஹு தஆலா என்னையும் நேசராக எடுத்திருக்கிறான். வலவ் குந்து முத்தஹிதன் மின் உம்மதி ஹலீலா, இந்த சமுதாயத்திலே நான் ஒரு நேசரை எடுக்கிறதாக இருந்தால் லத்தஹத்து அபாபக்கர் ஹலீலா, அபூபக்கரை நான் என்ன செஞ்சிருப்பேன், எனக்கு உற்ற நண்பராக எடுத்திருப்பேன். இது அல்லாஹுடைய தூதர் இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் ஆற்றுகின்ற அந்த உரையினுடைய சாரம்சம். அலா வ இன்ன மன் கான கபலக்கும் கானு யத்தஹிதுன குபூர அம்பியாயிஹிம், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னுன்றான சமுதாயம் நபிமார்களுடைய கபறுகளையும் சாலிஹீன்களுடைய கபறுகளையும் பள்ளிகளாக ஆக்கினார்கள். அலா ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித, நீங்கள் மன்னரைகளை பள்ளிவாசல்களாக ஆக்காதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக, நான் அதை உங்களுக்கு தடை விதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த தர்காக்கள் என்று சொல்லக்கூடிய, அப்போ இவ்வாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வணக்கஸ்தலங்களாக மாற்றப்பட்டதனுடைய ஆரம்பம் எதுன்னு சொன்னால் நபிமார்களுடைய கபர்கள் தான். இரண்டாவது சாலிஹீன்களுடைய மன்னரைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பள்ளிகளாக தர்காக்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, வணக்கத்துக்குரிய இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது மார்க்கத்திலே தடை என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதில் நமக்கு என்ன விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்கிறோம்டா, அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிக பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்களிலேயே நான் ஒரு ஹலீலை தேடுறதாக இருந்தால், உற்ற நண்பரை நான் ஒருத்தர் எடுக்கிறதாக இருந்தால் யார் எடுத்திருப்பேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். பிறகு இதே போல் இன்னொரு செய்தியை பாருங்க, அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அப்தன் பைன அன் யுதியஹு மின் ஸஹரத்தித் துன்யா மா ஷாஅ வமா பைனமா இந்தஹு ஃபக்தார மா இந்தல்லாஹ்.
அல்லாஹு தாலா சொல்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா 2 செய்தியை முன்வைக்கிறான். ஒன்று அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மைகள், இன்னொன்று இந்த உலகத்தில் கிடக்கிற ஆசாபாசங்கள். இதில் எது வேணும் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் எது இருக்கிறதோ அதை தேர்வு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதை தெரிவு செய்கிறாங்க? மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய தூதருக்கு அல்லாஹ் எதை தயார்படுத்தி வச்சிருக்கிறானோ, என்ன அழகான உயர்தரமான வாழ்க்கையை வச்சிருக்கிறானோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? தெரிவு செய்கிறார்கள். அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஃபபக்கா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறார்கள்? அழுது விடுகிறார்கள். அழுது விட்டு சொல்கிறார்கள், ஃபதைனாக பி அபீனா வ உம்மஹாத்தினா, எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய தாய்மார்களும் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும். ஃபஅஜப்னா லஹு, சயீத் இப்னு குத்ரி சொல்கிறார்கள், இவ்வாறு இந்த செய்தியை கேட்ட நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார். அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் வச்சிருக்கிறது வேணுமா, இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது வேணுமா என்று கேட்ட நேரத்தில் மறுமையில் வச்சிருக்கிறது அவர் தேர்வு செய்கிறார் என்று சொன்ன நேரத்தில் இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் குறிப்பிடுகிறது என்ற விடயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதனால் தான் அவர் அழுதிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இது அவருடைய சிறப்பை சொல்லுது. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போயிட்டு வந்த நேரத்தில் எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? இது சாத்தியமான ஒரு விஷயமா? ஒரே இரவில் இங்கிருந்து பலஸ்தீன் போய் பலஸ்தீனில் இருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முந்தஹாவை அடைந்து அதில் இருந்து திரும்ப மீண்டும் என்ன செய்கிறார்? இந்த துன்யாவுக்கு வர்றதாக இருந்தால் இது சாத்தியமா என்று அபூஜகல்கள் அதே போல குஃபார்கள் வந்து நிராகரித்த நேரத்தில் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர், இது யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது நடந்துதான் இருக்கும் என்று உறுதிப்படுத்தினது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒருத்தர். உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸில் அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டிலையும் மற்ற எல்லா மக்களுடைய ஒரு ஈமான ஒரு தட்டிலையும் போட்டால் யாருடைய ஈமான் அதிகரிக்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமான் அவ்வளவு வெயிட் கூடியது என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சூசகமாக சொன்ன நேரத்தில் மிக நுணுக்கமாக புரிந்து கொண்ட நபித்தோழர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதுவும் என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம்தான், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள், மறுமையில் இதுக்கு பிறகு நம்ம எப்ப காண போகிறோம் என்கிற நிலையை உணர்த்துகின்ற வகையில் தான் அந்த என்ன செஞ்சிருக்கிறது? அந்த சம்பவம், அந்த நிகழ்வு என்ன செஞ்சிருக்கிறது? நடந்திருக்கிறது என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த 7வது இந்த பாடத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மஸ்ஜிது நபவிக்கு வர்றதுக்கு சில சஹாபாக்களுக்கு வந்து தனித்தனியான வாசல்கள் இருந்தது. பாபு உமர், பாபு அபூபக்கர், பாபு உஸ்மான் சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்துக்கு முன்னாடி என்ன செய்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசலை தவிர மற்ற எல்லா வாசல்களையும் அடைச்சிட்டாங்க. மற்ற எல்லாருடைய வாசலையும் என்ன செஞ்சிடறாங்க? முழுமையாக இழுத்து மூடி விடுகிறார்கள். அப்ப இதுவும் எங்களுக்கு என்னதை சொல்லுது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த அவருடைய வஃபாத்துக்கு பிறகு கலீஃபாவாக வரப்போகிறார்கள். ஒன்று. 2வது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்கிற ஒரு கவலையான ஒரு துக்கமான ஒரு நிகழ்வை என்ன செய்கிறது? அது எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் இந்த செய்தி நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலை சிறந்த சஹாபி என்கிறதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? உணர்த்தி இருக்கிறார்கள். 3வதாக, இந்த உலக வாழ்க்கையை விட, இந்த உலக ஆசாபாசங்களை விட, இந்த உலகத்திலே காணுகின்ற கண்குளிர்ச்சியை விட, நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான அந்த உயர்தரமான சொர்க்கம், அதனுடைய இன்பங்கள், அந்த நீடோடி வாழ்க்கை, அந்த சுகபோகங்கள் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு என்ன செய்யணும்? அதுதான் முன்னிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஆசியா அம்மையார் என்ன சொல்றாங்க? ரப்பிப்னிலி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னா. ஃபிரௌன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான்,
எல்லா சுகண்டியான வாழ்க்கையும் இருக்கிறது, எந்த ஒரு வேலையும் தேவையில்லை, காலுக்கு கைக்கு ஆட்கள் இருக்கிறது, எந்த ஒன்றுக்கும் குறைவில்லாத நேரத்திலும் கூட அந்த பெண்மணி அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய மூமின்களுக்கு என்ன செய்கிறான்? உதாரணமாக சொல்லுகிறான். என்ன சொல்ற அந்த பெண்மணி? அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கெடுதியிலிருந்து, தீமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. சுவனத்திலே எனக்காக வேண்டி நீ என்ன செஞ்சிரு? சுவனத்திலே எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டித்தா. அப்ப இந்த உலகத்தில் இன்பங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது என்றாலும் அந்த பெண்மணிக்கு, அல்லாஹு தஆலாவை மீது விசுவாசம் கொண்ட அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மிக அழகாக அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அப்ப அதை என்ன செய்யறா? இந்த உலக வாழ்க்கையோடு மறுமையை ஒப்பிட்டு பார்க்கிறா. பார்க்கிற நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அழியக்கூடியது, இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மாறி போயிடும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த உலக இந்த கால சக்கரத்தை இயற்றுகின்ற சுழல செய்கின்ற ஆற்றல் அல்லாஹ் தஆலா அடுத்து இருக்கிறது. இன்றைக்கு ஃபிரௌன் ஆட்சியில் இருக்கிறான், நாளைக்கு வேறு ஒருத்தனை கொண்டு வரலாம். இன்றைக்கு இருக்கிற செல்வங்கள் நாளைக்கு அவன் என்ன செஞ்சலாம்? ஒன்றுமே இல்லாமல் போய்விடலாம். அப்ப இந்த கால சக்கரத்தை சுழற்றுகின்ற ஆற்றல் அல்லாஹ் தஆலாட்ட இருக்குது. அப்ப அந்த பெண்மணி என்ன செய்கிறா? இதெல்லாம் தற்காலிகமானது, அழிந்து போகக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது. ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருக்கிற அந்த உயர்தரமான சொர்க்கம் என்பது நிரந்தரமானது, முடிவே இல்லாதது, மகிழ்ச்சிகரமானது, களைப்புகள் இல்லாதது, மனசுக்கு இதயங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியது என்பதை நினைத்து அந்த பெண்மணி செய்கிறா, அல்லாஹு தஆலாவிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை கேட்கிறா. ஒரு வீட்டை கட்டித்தான்னு சொல்லி என்ன செய்யறா? அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிற செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? மூமீன்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு முஸ்லீம் அப்படித்தான் இருக்கணும். ஒரு மூமீன் என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையை மறுமையும் பார்க்கணும். எது சிறப்பானது? மறுமை வாழ்க்கை தான் சிறப்பானது என்கிறத உணர்ந்து இந்த உலகத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி என்ன செய்யறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தில் என்ன செய்யறாங்க? எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைகளை தர்காக்களாக வணக்க ஸ்தலங்களாக மாற்றுவதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க, கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ அன்பு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பத்ர் களம், ஒரு சிறிய ஒரு குழு திடீரென்று மிகப்பெரிய ஒரு குழுவை சந்திக்கிறாங்க. ஆயுத பலம் இல்லை, ஆட்பலம் இல்லை, உடலிலே சக்தி இல்லை, நோன்பு காலம், இப்படியான காலகட்டத்திலும் கூட திடீரென்று குறைஷிகள் 1000 சொச்சம் எதிரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அதிகாலை நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னாலே எழுந்து என்ன செய்றாங்க? அழுறாங்க. அழுது அல்லாஹ் தஆலாட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால் உன்னை வணங்குவதற்கென்று இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். எனவே எங்களுக்கு வெற்றியைத்தான், எங்களுடைய ஈமானை நீ பாதுகாரு, எங்களை வெற்றியோடு மதீனாவுக்கு செல்வதற்குரிய வழிகளைத்தா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்றாங்க? நடுநிசி நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னர் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே என்ன செய்றாங்க? அழுது தேம்பி தேம்பி அழுது என்ன செய்றாங்க? துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடந்த உருக்கமான சில சம்பவங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல பொதுவாக நம்ம எப்பொழுதுமே பிள்ளைகள் அல்லது ஆண்களாக எங்களுடைய யாரிடத்தில் எல்லாம் யாருக்கு தாய் தந்தர்கள் இருக்கிறார்களோ, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? யாருடைய பெற்றோர்கள் மன்னரைகளை வாழுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபர்களை சுவனத்துடைய பூஞ்சோலைகளாக என்ன செய்யட்டும் மாட்டட்டும். யாருடைய பெற்றோர்கள் இன்றைக்கும் உயிர் வாழுகிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய மகிமையை, அவர்களுக்குரிய கடமையை நம்ம என்ன செய்யணும்? சரியாக நாங்கள் செய்ய வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்ற நேரத்தில் முத்தமிட்டு சொல்றாங்க, என்ன செய்து? பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளணும். பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த பிள்ளைகளை வளர்த்து உரிய பெண் பிள்ளையாக இருந்தால் மணமகனையும், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் மணமகளையும் என்ன செய்யணும்? நீங்கள் தேர்வு செய்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுடைய மனசு நொந்து போகிற அளவுக்கு சி என்கிற வார்த்தையை கூட குர்ஆன் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறது.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படியான அறிவுரையை சொல்கிறார்கள். ஹசனையும் ஹுசைனையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை வரலாறுகள் இன்றோடு நாங்கள் கேட்டுவிட்டு செல்வதல்ல. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய புத்தகம் என்ன செய்கிறது, நூலுருவிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரஹீக்ங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. மக்காவினுடைய இந்த அரபி தேசத்தினுடைய காலநிலை எப்படி இருந்தது, அந்த மக்களால் அனுபவித்த சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான சோதனைகள், கடுமையான வேதனை. சில நேரங்களில் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் நம்பி வந்தோம், வெற்றி கிடைக்கும் மட்டும் நினைச்சோம், எங்களுக்கு என்ன செய்து வெற்றியே காணவில்லையே, நாங்கள் தினமும் என்ன செய்கிறோம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கஷ்டங்களை துன்பங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எப்பொழுது வெற்றி வரும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்ன செய்து நிச்சயமாக வெற்றி என்பது மிக அருகையில் இருக்கிறது, மிக அண்மையில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த சஹாபாக்களுடைய நபியை ஈமான் கொண்ட விசுவாசிகளுடைய உள்ளங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கிற மாதிரி என்ன செய்யறான், ஆறுதலை சொல்கிறான். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ஒரு சாரார் அபிசீனியாவுக்கு போறாங்க, இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க, பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்றாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை என்ன செய்யறாங்க, அங்க உருவாக்குகிறார்கள் என்கிற வரலாற்றை உங்களுக்கு தெரியும். அந்த ரஹீக்ங்கிற நூல்ல நீங்க அழகாக படிச்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படணும். அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பொதுவாக நமக்கு தெரியும், வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நபி என்றால் யாரு, நபியினுடைய தந்தையினுடைய பேர் என்ன, தாயினுடைய பேர் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை மனைவிமார்கள், பெயர்கள் என்ன, எப்ப பிறந்தாங்க தெரியுதா, தெரியுதல்ல. ஆனா என்ன நடக்குது, ஃபுட்பால் வீரருடைய, கிரிக்கெட் வீரருடைய, சினிமா நட்சத்திரங்களுடைய, நட்சத்திரம் என்று சொல்றதே அசிங்கம் தான் உண்மையிலேயே. என்ன செய்யுது, அந்த அசிங்கங்களுடைய வரலாற்றை நீங்க கேட்டு பாருங்க, அவங்க விளையாடிய மெச்சத்திரண்டு கேட்டு பாருங்க. இதெல்லாம் என்ன செய்கிறது, சில பிள்ளைகளுக்கு, வெளியில் இருக்கிற சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு நிறைய தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை எங்களுடைய நம்ம செய்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இதை சிறிய வயது முதல் படிக்க வைக்கணும், அவங்கள வரலாற்றை படிக்க வைக்க வேண்டும். இந்த செய்தியை உங்களுக்கு நான் உபதேசமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 78வது பக்கம், இஷ்தாது மரதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ வஸியத்துஹு ஃபி தில்க ஷித்தா. ரசூலுல்லாஹ்வுடைய நோய் அதிகரித்தலும் அந்த ஒரு கடுமையான நிலையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், கான இதஷ்தகா யக்ரவு ஃபீ நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது வலி ஏற்பட்டு விட்டால், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற இந்த 3 சூறாவையும் ஓதி எங்கெங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, உடலிலே தடவை கொள்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் ஓத முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறேன், நான் அந்த சூறாக்களை ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே ஓதி ஊதி அவருடைய கையாலே அவருடைய மேனியை என்ன செய்கிறேன், நான் தடவை கொண்டேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்கள் பாருங்கள், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, மனிதன் என்கிற வகையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு சாதாரண மனிதனுக்கு எதெல்லாம் ஏற்படுமோ, என்னென்ன நோய்கள் எல்லாம் வருமோ, என்னென்ன வேதனைகள் எல்லாம் வருமோ, அந்த வேதனைகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறான், கொடுக்கிறான். அப்ப நம்ம நபின்னு சொன்னா என்ன செஞ்சிடக்கூடாது, நோய் வரக்கூடாது, அவருக்கு என்ன செய்யக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, அவருக்கு பஞ்சம் வரக்கூடாது, எப்பொழுது பார்த்தாலும் செல்வ செழிப்பிலே இருக்கணும், இப்படி என்ன செய்யல அல்லாஹு தஆலா வைக்க இல்லை. உங்களுக்கு தெரியும், ஹதீஜா அம்மையாரை திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஹதீஜா அம்மையார் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு பணக்கார பெண்மணி. ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு, முழு சொத்துக்களையும் மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து கடைசி கட்டத்தில் ஒரு ஏழை பெண்ணாக என்ன செய்யறாங்க, இறந்து போகின்ற வரலாறு தான் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆன்மீக தலைவனுடைய வரலாறாக இருக்குது.
ஆனால் அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு நாட்டில் ஜனாதிபதியாக தேவையில்லை, ஒரு நாட்டினுடைய பிரதமராக தேவையில்லை, சாதாரண செக்ரட்டரியாக இருக்கட்டும், சாதாரண கேட் கீப்பராக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. அவன் பல கோடிக்கு என்ன செய்யறான், இன்னைக்கு உரிமையாளராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கென்றே என்ன செஞ்சிடறாங்க, அரசியலில் இன்றைக்கு குதிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வேறு பல ஹதீஸ்களில் பல நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே என்ன செய்யல, அடுப்பெரிய இல்லைங்கிற வரலாற்றையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் நம்ம என்ன செய்யறோம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 சூறாவும் ஓதப்பட்டு அவருடைய மேனியில் என்ன செய்யறாங்க, தடவுகிறார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி கட்டம், இறுதி நாட்கள். இந்த இறுதி நாட்களில் இருக்கிற நேரத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபாத்திமாவுடைய நடை ரசூலுல்லாஹ்வுடைய நடையை ஒத்ததாகவே இருந்தது. எப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்களோ அது மாதிரி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வேண்டி ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தனது அருமை மகளை பார்த்துட்டு சொல்றாங்க, மர்ஹபம் பிப்னதி, என்னுடைய அருமை மகளே வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்ன செய்றாங்க, மிக அன்போடு பாசத்தோடு கடைசி தருணங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள், இறுதி தருணங்கள். ஃபஅஜ்லஸஹா அன் யமீனிஹி அவ் அன் ஷிமாலிஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க, வாள உட்கார வைக்கிறாங்க. சும்ம இன்னஹு அஸர்ர இலைஹா ஹதீஸன் ஃபபகத் ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஃபாத்திமாவை அழைத்து ரகசியமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 9901 கார் யாரு, அவங்க கொஞ்சம் அதை எடுத்து இடம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா. 9901 அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை ரகசியமாக ஆயிஷா நாயகி ஏனைய மனைவிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, தனது மகளை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ஏதோ இரகசியமாக சொன்ன உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, அழுது விடுகிறார்கள். பிறகு சற்று நேரத்துக்கு பிறகு இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரிக்கிறாங்க. ஃபகுல்து லஹா மா யுபகீக, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுதிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்து பக்கத்திலே அழைத்து உங்களுடைய காதுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொன்னாரே, ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் அழுதீர்கள் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபாத்திமா நாகி அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, கேட்ட நேரத்தில் அந்த செய்தியை சொல்ல மறுத்துடுறாங்க. அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் ரகசியமாக சொன்னதை நான் என்ன செய்ய முடியாது, பகிரங்கப்படுத்த முடியாது என்று என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. பிறகு கேட்குறாங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களே, ஏற்கனவே அழுததை விட மிக சிறப்பாக உங்களுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியை கண்டு நீங்க சிரிச்சீங்களே, அது என்னத்துக்கா, அதையாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அதையும் என்ன செஞ்சிடறாங்க, சொல்ல மறுத்து விடுகிறார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து மரணிச்சு அடக்கப்பட்டதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திரும்ப ஃபாத்திமா நாயகி கூப்பிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் உங்களுடைய காதுக்குள்ளே என்ன செய்கிறார், ரகசியமாக சொன்னார்களே, அந்த நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அது ஏன் அழுதீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஃபஅக்பர்னி அன்ன ஜிப்ரீல் கான யுஆரிதுல் குர்ஆன், ஒவ்வொரு நோன்பினுடைய ஒவ்வொரு வருடத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து குர்ஆனை ஒரு முறை என்ன செய்வார்கள், ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் நான் மரணிக்கிற அந்த ஆண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சு போன அந்த ஆண்டு மட்டும் என்ன செய்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை என்ன செஞ்சிருக்கிறார், வந்துட்டு போயிருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே இது ரசூலுல்லாஹுடைய கடைசி வாழ்க்கை, இறுதி தருணம், இது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று போகிறார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிட்டது, என்னுடைய மனம் வெதும்ப துவங்கிருச்சு.
அதனால தான் அழுதேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க. சந்தோஷப்பட்ட நிகழ்ச்சியை கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்ட நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எனது குடும்பத்தில் இருந்து 2 செய்தி சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் பெண்மணிகளுடைய தலைவி, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் பெண்மணிகளுடைய தலைவியாக ஃபாத்திமாவே நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சந்தோஷப்பட்ட. இன்னொன்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இருந்து நான் மரணிச்சதற்கு பிறகு என் குடும்பத்தில் இருந்து முதலாவது என்னை வந்து சந்திக்கிற பெண்மணி என்கிற அந்த பாக்கியம் உனக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் நான் அந்த நேரத்தை அதை நினைச்சு நான் என்ன செஞ்சேன், சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட என்ன செய்றாங்க இந்த செய்தியை சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தன்னுடைய மகளை நேசித்து இருக்கிறாங்க என்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்றோம் இந்த ஹதீஸில் இருந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரங்கள் என்பது உண்மையிலேயே மிக கடினமான நாட்கள் தான். ஒவ்வொரு நாள் போவதும், ஒவ்வொரு மணி நேரம் போவதும், ஒவ்வொரு நிமிஷம் போவதும் அந்த குடும்பத்தினுடைய நிலையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு தொழுவிக்க வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து இருக்கிற அந்த அந்த சந்தர்ப்பங்கள், அந்த நிலைகளை கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வை உயிரை விட மிக நேசித்த சஹாபாக்கள், அவர்களுடைய நிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சொல்ல போகிறார் என்கிற அந்த நிலை அறிந்தால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மிக கடுமையான வேதனை, கடுமையான கவலை. எங்கு பார்த்தாலும் மதீனா முழுதும் என்ன செய்கிறது, இந்த கவலை தோய்ந்த நிலை என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது என்கிற செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம். அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒருமுறை ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் தகல்து அலா ரசூலில்லாஹி வ ஹுவ யுஅகு ஃபமஸ்ஸஸ்து பியதைய ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் இன்னக துஅகு வஅகன் ஷதீதா. உங்களுக்கு அடிக்கடி சோர்வு வருகிறது, மயக்கம் வருகிறது என்று நான் கேட்டேன். அஜல் இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களிலே 2 பேருக்கு எவ்வளவு சோர்வு வருமோ, உங்களில் 2 பேர் எவ்வளவு மயக்கமுற்று விழுவார்களோ அந்த 2 பேருக்குரியத்தை நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஃபகுல்து தாலிக அன்னலக அஜ்ரைன், எனவே இதனால உங்களுக்கு 2 நன்மை இருக்கிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஜல் தாலிக கதாலிக மா மின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதா மின் மரதின் ஃபமா சிவாஹு ஷௌகத்துன் ஃபமா ஃபௌகஹா இல்லா ஹத்தல்லாஹு பிஹா ஸய்யிஆதஹு கமா தஹத்து ஷஜரத்து வரகஹா. மரத்திலிருந்து எவ்வாறு இலைகள் எல்லாம் உதிர்ந்துமோ இது மாதிரி தான் ஒரு மூமினுக்கு கஷ்டம் வந்தாலும், முட்கள் தைத்தாலும், நோய் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்து, கவலைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருதுன்னு நம்ம தோண்டு போயிடக்கூடாது, நம்ம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. இது எங்களுடைய பாவத்துக்குரிய பரிகாரம் என்கிறத நம்ம என்ன செய்யணும், ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், மிக திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன செய்து உணர்த்துகிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள், லம்மா நுஸில பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு மரண வேளை நெருங்கிய பொழுது, தஃபிக யத்ரஹு ஹமீஸா, அதாவது கோடிடப்பட்ட ஒரு போர்வையினால் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் மேனிகளை அப்படியே போத்திக் கொள்கிறார்கள், முகத்தையும் என்ன செய்கிறார்கள், மூடிக்கொள்கிறார்கள். மூடிக்கொண்டு உடலிலே சூடு அதிகரித்த நேரத்தில் கஷஃபஹா அன் வஜ்ஹிஹி, முகத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, முகத்தை திறந்துருவாங்க. வஹுவ கதாலிக யகூலு லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித, அல்லாஹு தஆலா யூத நசாராக்களை நாசமாக்குவானாக, சாபம் உண்டாவதாக, அவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வணக்கஸ்தலங்களாக கபறுகளை வணக்கஸ்தலங்களாக மாற்றிய யூத நசாராக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிச்சார்கள் என்று சொல்லி ஆயிஷா நாயகியும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உம்மு சலமா உம்மு ஹபீபா ரெண்டு பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா வர்றாங்க. வந்து அவங்க ஹபஷாவுக்கு போன நேரத்தில் சில கோயில்களை அல்லது சர்ச்சுகளை பார்க்குறாங்க. பார்க்குற நேரத்தில் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அலங்காரமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இன்ன உலாயிக இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹ், அவர்களில் யாராவது ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் ஃபமாத்து பனு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர்கள் வாழ்ந்து மரணித்ததுக்கு பிறகு அவருடைய கபர்களுக்கு மேலே பள்ளிவாசல்களை கட்டிக்கொள்வார்கள். வசவ்வரு ஃபீக ஃபீஹி தில்க சுவர், அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, அப்படி அவங்களுடைய போட்டோக்கள் அதுகளை போட்டு என்ன செஞ்சிருவாங்க, கொழிவு கொள்வார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள் தான் மனித சமுதாயத்தில் மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் கடைசி காலங்களில் கடைசி நேரங்களில் இந்த யூதர்களையும் நசாராக்களையும் சபித்த ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார்கள், லம்மா சகுலன் நபிய ஜஅல யதகஷாஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய் அதிகரித்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன்னை போர்வையால் போர்த்தி கொண்டார்கள். ஃபகாலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வா கர்ப அபா, என்னுடைய தந்தைக்கு வந்திருக்கிற கஷ்டமே. ஃபகால லஹா லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாத்திமாவை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தைக்கு இன்றைய நாளைக்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு துன்பமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனது மகளை பார்த்து, மகள் தந்தையுடைய கடைசி சக்கராத்துடைய நிலைமையை பார்க்கிற பொழுது மனவேதனையினால் கண்கலங்கிய சந்தர்ப்பத்தில், இன்றைக்கு மட்டும்தான் கடைசி கட்டம், இன்றுதான் உங்களுடைய தந்தைக்கு என்ன செய்கிறது, இந்த வேதனையோ இந்த சக்கராத்துடைய நிலைமையோ, இதற்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எந்த ஒரு சோதனையும் வேதனையும் அவரை அணுகாது, கவலையும் என்ன செய்யாது, அவரை ஆட்கொள்ளாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமாவுக்கு சொல்லுகிறார்கள். ஃபலம்மா மாதத், மரணிச்ச பொழுது, யா அபதா அஜாப ரப்பன் தஆ, என்னுடைய தந்தையே நீங்கள் அல்லாஹ் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, பதில் சொல்லிட்டீங்க, பதில் அளிச்சு போயிட்டீங்க. யா அபதா மின் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி மஅவா, என் தந்தையை நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சூனத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, பரிசாக பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். யா அபதா இலா ஜிப்ரீலின் நன்ஆ, நாங்கள் ஜிப்ரீல் என்கிற வானவருக்கு உங்களுடைய மரண செய்தியை நாங்கள் எப்படி சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடிக்கடி என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் வருவார்கள், வகி கொண்டு வருவார்கள். என்ன செய்து சில சந்தர்ப்பங்களிலே சில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக என்ன செய்கிறது ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சதுக்கு பிறகு ஜிப்ரீலுடைய வருகை என்ன செய்கிறது, துண்டிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீலுக்கு இந்த மரண செய்தியை நாங்கள் எப்படி சொல்லுவது, இந்த மரண செய்தியை எப்படி நாங்கள் எத்தி வைப்பது என்று என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்படியாக சொன்ன பொழுதோ கடைசியில் சொல்றாங்க, ஃபலம்மா துஃபின காலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், சஹாபாக்களை பிரிந்து சென்று விட்டார்கள். உஹதுக்கு போன அல்லாஹ்வுடைய தூதர், பகீல் கர்கதுக்கு போன அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். யா அனஸ், அனஸே அதாபத் நுஃபூசுக்கும் மன் தஹஸ்ஸு அலா ரசூலில்லாஹி துராப், அனஸே அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனிக்கு மேலால் மண்ணை தூவதுக்கு உங்களுக்கு எவ்வாறு மனசு வந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை கவலையோடு என்ன செய்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலான்ட்ட சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரை விட நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நேசிக்கிறது எது, அல்லாஹ்வுடைய தூதரை. அப்ப என்ன செய்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கி விட்டு வர்றீங்க, எப்படி அவரை கபருக்குள்ள வைத்து விட்டு நீங்கள் வருகிறீர்கள் என்று தனது ஆதங்கத்தை தனது கவலை என்ன செய்றாங்க, மிக கடுமையாக தெரிவித்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், புகாரியில இந்த ஹதீஸை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் என்பது நம்ம என்ன செய்து நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு தருணம். அந்த தருணம் நாங்கள் எவ்வளவுதான் வார்த்தைகளால் வர்ணித்தாலும் அதை நேரடியாக பார்த்த மாதிரி யாராலையும் என்ன செய்ய முடியாது, அந்த செய்திகளை வர்ணிக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய உயிருக்கு அல்லது நாங்கள் நேசிக்கிற எங்களுடைய தாய் தந்தையர்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி கல்வியூட்டி வளர்த்த எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம்,
எவ்வளவு கஷ்டப்படுவோம். இந்த வேதனைகளை நபிகளாருடைய குடும்பம், ரசூலுல்லாஹை நேசித்த சஹாபாக்கள் களங்களிலே, போர்க்களங்களிலே கண்டு தோளோடு தோள் நின்று போர் புரிந்த அந்த வரலாறுகள், ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் எந்த ஒரு சஹாபியையும் கடுமையாக கண்டிச்ச வரலாற்றை பார்க்கல. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் 10 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறேன், ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இதை செய்யலன்னு சொல்லி என்ன செய்யல, ஒரு நாள் கூட கேட்க இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய பணியாளோடு நடந்து கொண்ட வரலாற்றை கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரிந்து போயிருக்கிறார்கள். அந்த நிலையை நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பாடத்திலே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது பிறை அன்று என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்துக்கு பிரியாவுடைய கொடுத்து சஹாபாக்களை விட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவிமார்களை, தன்னுடைய பேரப்பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரியாவுடை பெற்று போயிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று பதிவு நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம இருக்கிற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பிறை 10 இருக்கும் நினைக்கிறேன், இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் என்கிறதுல ஓகே, ஆனா 12 பிறந்தார்கள் என்கிறதுக்கு எந்த விதமான தகுந்த சான்றும் காணல. வரலாற்று ஆசிரியர்கள் சில நேரங்கள் எழுதியிருக்கிறாங்க 8 பிறந்தாங்கன்னு சொல்லி, சிலர் சொல்றாங்க 11 பிறந்தாங்கன்னு சொல்லி, சிலர் 17, சிலர் 18 அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு. சரியான ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் ரசூலுல்லாஹ் பிறை இத்தனைல தான் பிறந்தாங்கிறதுக்கு தெரியாது. ஆனால் மரணிச்சது சரியாக கன்ஃபார்மாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த செய்தியை சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம மீலாது நபி என்கிற அடிப்படையில் நம்ம கொண்டாடுகிறது எது, மரண ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சந்தோஷம் கொண்டாடுறோமா? இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைகளை தாங்கி சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த படித்த பாடத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும், ஏதாவது நோய் வர்ற நேரத்தில் மார்க்கம் எங்களுக்கு என்ன அனுமதிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த 3 சூறாக்கள் அதுபோல் ஹதீஸ்களில் சில என்ன செய்யுது, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், பாதுகாப்பு துவாக்கள் வரும், ஆயத்து குறித்து வரும். இதுகளை நம்ம என்ன செய்யலாம், ஓதி எங்களுக்கு நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். இது அல்லாமல் உங்களுக்கு தெரியும், மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்ட சில வழிகாட்டல்களை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் செய்கிறாங்க. என்ன செய்யுது, நூல் போடணும், எதுக்காக என்ன செய்யுது, நூல் போடுறது, நூலை கட்டுறது, இப்படி என்ன செய்யுது, இதுகளெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறார், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, நோய்க்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி யாராவது என்ன செய்து இந்த தாயத்து போன்றவர்களை கட்டிக்கொள்கிறாரோ அவர் என்ன செய்கிறார், இணை வைத்து விட்டார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல என்ன செய்கிறது, குர்ஆனுடைய வசனங்கள், பாதுகாப்பு துவாக்கள் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாவிமார் நாளைக்கு என்ன நடக்கிறது நான் சொல்லுவேன், அது நிலத்துக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவேன். இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்களில் ஈமானை பறிகொடுக்கின்ற ஒரு அவல நிலைக்கு நம்ம சமுதாயம் தள்ளப்பட்டிருக்குது. நம்ம என்ன செய்யறோம், எங்க நாட்டில், எல்லா நாட்டிலும், இந்தியாவிலையும் தான் இந்த அன்னாவிமார் பெரிய முறை என்ன செய்யறாங்க, மக்களை கடுமையாக ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அன்னாவி ஒருத்தர், பொதுவாக இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு முறை. அவர் சொல்வார், என்னிடத்துல 6 ஜின் இருக்குது அப்படின்ட்டு. எத்தனை ஜின்னு? 6. கேட்பார், மச்சான் உங்களுக்கு ஒன்று வேணுவான்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு வேணா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரிதானே, ஏன்னா அவரை விட நான் நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். சரிதானே, நீங்கள் 6 ஜின்னு நீங்களே வச்சுக்கலங்க அப்படின்ட்டு. அப்போ திரும்ப அவர்கிட்ட மச்சானுங்கிற அடிப்படையில் நம்ம பேசிக்கொண்டது. அப்போ அந்த 90 சொச்சம் 1990-95 அந்த கால பீரியட், கடுமையான உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி ஸ்ரீலங்காவில், விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க, பூமிக்கு அடியில் அது இருக்குது, புதையல் இருக்குது, அது இருக்குங்க, பிரபாகரன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு துப்பு கொடுத்துருங்க, விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன செய்யுது, நீங்கள் தான் முதல் பணக்காரன் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் இது ஜோக்காக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், நம்மகிட்ட கேட்பார். அப்போ பதுங்குகுழியில் இருக்கிற பங்கரில் இருக்கிற பிரபாகரனை உங்களுக்கு காட்ட முடியாது, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அவரை உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களை யாரையெல்லாம் மடையர்களாக நீங்கள் நினைச்சிட்டு பூமிக்குள்ள அது இருக்குது,
இது இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்றீங்க, நீங்க வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்யறோம். இப்படி கேட்ட நேரத்தில் அதுக்கு என்ன செய்யாது, அப்படி அந்த தொடர்பாடல் துண்டிக்கப்பட்டுட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மக்களை என்ன செய்யறாங்க, தங்களுடைய வருவாய்க்காக வேண்டி இப்படி என்ன செய்யறாங்க, ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதுல இருந்து நம்ம சமுதாயம் முழுமையாக விடுபடணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு என்ன செய்யறது, நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கறதால இப்ப பகிரங்கமா போய் இது செய்யறதை விட்டுட்டாங்க கையை. ஏன்னா பல கேள்விகள் வரும் இல்லையா, ரகசியமாக அப்படி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரகசியமாக சில விஷயங்கள் அவங்களுடைய தொழில் வாய்ப்புக்காக வாழ்வாதாரங்களுக்காக செய்து கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அடுத்ததாக பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைக்கிற நேரத்தில் எப்படி அழைச்சாங்க, மர்ஹபம் பிப்னதி, என் அருமை மகளே வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. அப்ப இந்த இது போல வார்த்தை பிரயோகங்கள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சமூகத்தில் நிறைய குறைஞ்சிட்டு. லுக்மான் என்கிற ஒரு நபியுடைய, லுக்மான் என்கிற ஒரு சாலிகான மனிதருடைய செய்தி அல்லாஹ் தஆலா சூரத்து லுக்மான்ல சொல்றான். அப்ப அவர் என்ன செய்வார், மகனை கூப்பிட, யா புனைய, என் அருமை மகனே. அப்ப எப்படி கூப்பிடுறாங்க, அன்போட பாசத்தோட அருமையாக என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. இங்க வாடான்னு கூப்பிட்டு அவன் என்ன செய்வாங்க, நீங்க இருங்க நாங்கள் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப என்ன செய்கிறது, இது போன்ற நளினமான வார்த்தைகள் நம்ம ஒரு செய்தியை சொல்ல போற நேரத்தில் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த பிள்ளைகளை எப்படி அணுகினால் நம்ம சொல்லுகின்ற விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ, நம்ம சொல்ற விஷயம் அவங்களுடைய உள்ளங்கள்ல இறங்குமோ, அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான முறைகளை நம்ம கையாள வேண்டும்ங்கிறது என்ன செய்யுது, இந்த சம்பவத்தில் எங்களுக்கு உணர்த்துது. சூரத்துல் லுக்மான்லையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நிறைய அறிவுரைகளை சொல்றான். நீங்களாம் பார்த்துப்பீங்க, கிட்டத்தட்ட 10-11 அறிவுரைகள் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள், மிக முக்கியமான அறிவுரைகள் அல்லாஹ் சொல்றான். ஒரு குடும்பம், ஒரு தாயும் தந்தையும் படிக்க வேண்டிய அறிவுரைகள். நம்ம என்ன செய்ய, டாக்டராவா, இன்ஜினியராவா, கலெக்டராவா அப்படிவான்லாம் சொல்றோம். அல்லாஹ் முதல்ல அவர் என்ன செய்யறார், கூப்பிட்டு சொல்றார், இன்னலா துஷ்ரிக் பில்லா. முதல்ல சொன்னது எது, அல்லாஹ்க்கு இணை கற்பிச்சார், முடிஞ்சிருச்சு. டாக்டராக இருந்தால் என்ன பயன், இன்ஜினியராக இருந்தால் என்ன பயன், ஒரு பயனும் இல்லை. அப்ப ஈமான ரசூல் அந்த ஷிர்க்ல இருந்து விடுபட்டு ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வுடைய அந்த நல்ல மனிதர் என்ன செய்கிறார், தன் மகனுக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சூறாவை நீங்க என்ன செஞ்சுங்க, ரஹீக்கை படிப்பதோடு சேர்த்து இந்த செய்தியை தாயும் தந்தையும் கட்டாயம் என்ன செய்யணும், படிங்க. படிச்சு பிள்ளைகளுக்கு அந்த அறிவுரைகளை வழங்குவீர்கள் என்கிற அந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக இதுல இன்னொரு செய்தி, பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தளவில் நம்ம எப்பயுமே இந்த உலக வாழ்க்கையா மறுமை வாழ்க்கையா என்று வர்ற நேரத்தில் நம்ம எதை தேர்வு செய்வோம், மறுமையை தான் தேர்வு செய்வோம். அப்படியா, அப்படித்தானே, அப்படித்தான். அதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையாக இருக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறேன், ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னார், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு பயணி மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. சற்று நேரம் நிழல்ல ஓய்வு எடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவரை இலக்கு வேற சொர்க்கம். அப்ப அந்த இலக்கை நோக்கி என்ன செய்யணும், அவர் பயணிக்கணும். அப்ப நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், சின்ன ரெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த உலகம் என்கிறது என்ன செய்யுது, நன்மைகளை சம்பாதிச்சு மறுமையில எங்களுடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை என்ன செய்யுது, உயர்த்து கொள்வதற்கான வழிகள் தான். அப்ப இந்த உலகத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முழுமையாக நாங்க நம்பி அதிலேயே எங்களுடைய ஈமான்கள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது என்பதை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வரலாற்றிலே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு தனியான ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவி யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவருடைய கணவர் தான் யாரு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த உலகத்தில் நமக்கு வர்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாமே இது முஸ்லிம்களுக்கு வர்றது தான். அல்லாஹ்வுடைய தூதரைக்கு வந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது, இதெல்லாம் பல கோடி மடங்கு நம்மளை நோக்கி வரும். அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மனம் துவண்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டானே, அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்துக்க எனக்கு தரையில்லையே என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாங்க ஆதங்கப்படக்கூடாது. அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் எதை யாருக்கு எதை கொடுக்கணும்ங்கிறது இல்லையா. அல்லாஹு தாலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு மோமினுக்கு
அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ, எதை சம்பாதிப்பான் என்று எழுதி வச்சிருக்கிறானோ அதை நிறைவு செய்யாமல் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யாது, பிரியவே மாட்டாது. பிரிஞ்சிருமா? இல்லை. நம்ம எந்த நிலை, எவ்வளவு சம்பாதிப்போம், எவ்வளவு சொத்து சேர்ப்போம், எவ்வளவு காலம் இங்கே இருப்போம்ங்கிறதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டு விட்டது. அப்ப அதை முழுமைப்படுத்தாமல் எங்களுடைய உயிர்கள் என்ன செய்யப்படாது, பறிக்கப்படாது. முழுமை அடைகிற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்கிறான், அழைத்துக் கொள்கிறான். உங்களுக்கு தெரியும், வயோதிபர்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேணும். கடைசி கட்டங்களில் நம்ம சொல்லுவோம், நல்லா சாப்பிட்டு இருந்தால் இப்போ சாப்பிடவே மாட்டேங்க. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்க் என்ன செய்கிறது, குறைந்துட்டு மட். ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு இருந்தவர் திடீர்னு என்ன செய்வார், சில நேரங்களில் சாப்பிடுவார், என்ன செஞ்சிடும், வெளியில் வந்துடும். அப்போ அது என்ன, அல்லாஹ் தஆலா அதை நாடையில் போயிட்டு வெளியில் வரணும்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறது, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம் என்கிற எங்களுடைய உணவுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டுது என்பதற்கான அடையாளங்களாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இந்த தலைப்பில் நாங்கள் பார்த்த செய்தி. அடுத்ததாக 90வது பக்கம், மபஹஸ் அத்தாசி வசாய நபி இந்த மௌத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின நேரத்தில் சொன்ன வசியத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யௌமல் ஹமீஸ் வமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை நாளில் இருந்துகிட்டே ரசூல்லா சொல்கிறாங்களா, என்ன வியாழக்கிழமைண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கண்டா, நோய் அதிகரிச்சிட்டு. நம்ம சில நேரங்களில் சில நோய்கள் அதிகரிக்கிற நேரத்துக்கு இப்போ என்ன நாள் இது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அங்கலாய்ப்போம் இல்லையா. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூணி அக்துபுலக்கும் கிதாபன், எதையாவது கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், எழுதி தரப்போகிறேன். லன் தலில்லு பஅதஹு அபதா, நான் எழுதி தந்து விட்டால் நீங்கள் ஒரு காலத்திலும் வழிகட்டு போக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஏதாவது நோட் புக்கை கொண்டு வாங்க, பேப்பரை கொண்டு வாங்க, நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபதனாஸு வலா யம்பகி இந்த நபியின் அத்தனாஸோ. அப்போ அங்கே ரெண்டு சாரார், ஒரு சாரா சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நம்மகிட்ட குர்ஆன் இருக்குது, நம்ம என்னத்துக்கு திரும்ப நம்ம பிரச்சனைப்படணும், குர்ஆன் போதும் தானே நமக்கு அப்படின்னு சொன்னோன்னே சஹாபாக்கள் சிலர் சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியும் தேவை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் தேவை. எனவே சொல்லி என்ன செய்யப்படுகிறது, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவுனி ஃபல்லதி அன ஃபீஹி கைரும் மிம்மா ததுஊனனி இலைஹி உஸீக்கும் பிஸலாத், மூணு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வசியத்தை செஞ்சாங்க. கடைசி கட்டத்தில் பாருங்க, அஹ்ரிஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் இருந்து இணை வைப்பாளர்களை நீங்க என்ன செய்யுங்க, வெளியேற்றி விடுங்கள். முதலாவது வஅஜீசுல் வஃப்த பினஹ்வி மா குந்து அஜீசுஹும் பிஹி, நான் எவ்வாறு என்னை தேடி வருகின்ற குழுக்களுக்கு நான் பரிசுகளை விருந்தோம்பல்களை செய்கிறேனோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ரெண்டை சொன்னாங்க. அறிவிப்பாளர் மூணாவது விட்டுட்டார். அறிவிப்பாளர் மூணாவது ரசூலுல்லாஹ் எது சொன்னன்னு தெரியாம என்ன செஞ்சிட்டார், மறந்து போய் விட்டுட்டார். இந்த விடுபட்டது எது என்கிறதுக்கு சில சஹாபாக்களுடைய சில கூற்றுக்கள்ல நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மூணாவது சொன்னது குர்ஆனையும் சுன்னாவையும், குர்ஆனும் சுன்னாவையும் இருந்தால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வழிகட மாட்டீங்க. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், உசாமா ரலியல்லாஹு தஆலானுடைய ஒரு படையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மௌத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு. அந்த படையை அனுப்ப சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ரெண்டாவது சாரா சொல்றாங்க. மூணாவது சாரா சொல்கிறார்கள், இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்று என்ன, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுக, அதே நேரத்தில் நீங்கள் பொறுப்படுத்திருக்கிற உங்களுடைய பெண்மணிகள் விஷயத்திலே நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செஞ்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த மூன்றாவதுல மூன்று வகையான கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக எல்லாமே என்ன செஞ்சிடும், சில நேரங்களில் உள்ளுக்குள்ள வந்துடும். எல்லாமே மிக முக்கியமான ஒரு பகுதி தான். ஏன்னா சில ஹதீஸ்களில் சில பகுதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிற காரணத்தினால இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியாக எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜெய்ஷ் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த படை, பொதுவாக அவங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய ஒரு சஹாபி, சுமாராக 18 வயசு தான், 17 அல்லது 18 வயசு. ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற போராளிகள் யாரு, பெரும்பெரும் சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள். அந்த படை மதீனாவுடைய எல்லை விட்டு தாண்டுவதற்கு முன்னாடியே என்ன செய்யுது,
ரசூலுல்லாஹ் கடுமையாக இன்றைக்கு மரணிச்சு விடுவார்கள் என்கிற அந்த செய்தி அவங்களுக்கு வருது. அந்த செய்தி வந்த உடனே அவங்க என்ன செய்யல, நம்ம இந்த நேரத்தில் போறதா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, தயாரித்தது உண்மைதான், ஆனால் இந்த நேரத்தில் இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய யுத்தத்துக்கு போறதா என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க, சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல நம்ம என்ன செய்யணும், அவங்கள அனுப்பித்தான் ஆக வேண்டும், அனுப்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சில சஹாபாக்கள் சொல்ல, சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதை மறுக்கிறாங்கிற செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த உசாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய படை என்ன செய்யப்படுகிறது, பிறகு அனுப்பப்படுகிறது என்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகள், அந்த பாடத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், முஷ்ரிக்கீன்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும், ஜஸீரத்துல் அரபை விட்டு வெளியேற்ற வேண்டும்ங்கிற கட்டளை ரசூலுல்லாஹ் பிறப்பிச்சிருந்தாங்க. அதே போல் யாராவது தூதுக்குழுக்கள் வந்தால் அவர்களை விருந்தோம்பலோடு நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் என்கிற கட்டளை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் குர்ஆன் விஷயத்திலையும் ஹதீஸ் விஷயத்திலையும் கடுமையான முக்கியத்துவம், அதிகமான முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறாங்க, சொல்லி தர்றாங்க. அதே போல் பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய படையை அனுப்பும்படி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியாக நம்ம பார்க்கிற செய்தி மப்ஹஸுல் ஆஷிர் 98வது பக்கம், இஹ்தியாருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரஃபீகல் அலா. ரஃபீகல் அலாண்டா உயர்ந்த நண்பர், ரஃபீகல் அலாண்டா உயர்ந்த நண்பரை நோக்கி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், குந்து அஸ்மஉ அன்னஹு லா யமூத்து நபியுன் ஹத்தா யுഖய்யிர பைன துன்யா வல் ஆখিরা. இந்த உலகத்தை விட்டு எந்த நபி பிரிந்தாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு உலகத்தையும் சொர்க்கத்தையும் காட்டுகிறான். நபிமார்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தை மறுமை வாழ்க்கை என்ன செய்வார்கள், தேர்வு செய்வார்கள். ஃபஸமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மர்லிஹி அல்லதி மாத ஃபீஹி வ அഖத்துஹு புஹத்துன் ஷதீதா யகூல் ம அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன. அதாவது கடைசியாக கடுமையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதுறாங்க. எப்படி, ம அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், நான் அல்லாஹு தஆலா யார் யார் மீது நியமத் செய்தானோ, அருள் செய்திருக்கிறானோ அவர்களோடு, மினன் நபியீன நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வ ஹஸ்ன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள் என்கிற அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் நபிமார்களோடு போய் சேர போகிறேன் என்கிற அந்த வார்த்தையை மரண தருவாயில் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள் என்கிற செய்தியை இந்த குர்ஆனையும் இந்த வசனத்தையும் பார்க்குறோம், ஹதீஸையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அந்த செய்தியை சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, அல்லாஹும்ம மஅர் ரஃபீக்கில் அலா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹக்னி பிர் ரஃபீக்கில் அலா என்று சொல்லி, யா அல்லாஹ் என்னை அந்த உற்ற நண்பர்களோடு நீ சேர்த்து விடுவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டங்களில் என்ன செய்யாங்க, இந்த பிரார்த்தனைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடைய கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே ரசூலுல்லாஹை அப்படியே என்ன செய்கிறாங்க, சாய்த்து வைத்துக் கொள்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் கடைசியாக மௌத்தாகிற சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாயில் ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட இடங்களில் ரசூலுல்லாஹ் அப்படியே என்ன செய்கிறாங்க, சாய்த்து வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸுகளில் பார்க்குறோம். இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஆயிஷா நாயகியினுடைய யாரு சகோதரர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வர்ற நேரத்தில் அவருடைய கையில் மிஸ்வாக் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, அவருடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே மிஸ்வாக்கை வாங்கி தரவா? ஆமாம் சொல்லி தலையசைக்கிறாங்க. தலையசைச்சோடனே மிஸ்வாக்கை வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கடினமாக இருந்தனால மெல்ல முடியாமல் இருந்துச்சு. பிறகு ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அப்படின்னா நான் அதை கொஞ்சம் இலகுபடுத்தி தரட்டுமா? ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, வாயில் போட்டு அதை என்ன செய்கிறாங்க, இலகுபடுத்துகிறாங்க.
இலகுபடுத்தி கொடுத்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த மிஸ்வாக்கு செய்து கொள்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அந்த ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ மிஸ்வாக் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கடைசியாக தன் மனைவியோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்கிறோம். அப்போ இது ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க, ஆயிஷா நாயகியும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த மிஸ்வாக்கு நிகழ்வும் என்ன செய்கிறது, ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் பிரிகிற நேரத்தில் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில் சக்கராத். அதாவது மரணத்தை அடைகிற எல்லோருக்கும் வேதனைகள் உண்டு, யாருமே என்ன செய்ய முடியாது, அதில் இருந்து தப்பிக்க முடியாது, வேதனைகளில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்கிற செய்தியை சொன்ன நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடைசியாக ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 11 ஹிஜ்ரி 11 பிறை 12 என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, பிரிகிறார்கள் என்கிற அந்த செய்தியோடு இன்றைய இந்த பாடம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது என்றாலும் நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால, உங்களுக்கு தெரியும், அது அஸ்ஹர் மௌலைக்கு போடப்பட்ட தலைப்பு. அஸ்ஹர் மௌலைக்கு திடீரென்று ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறதால என்ன செஞ்சிட்டார், அது இன்னொரு 50 பக்கம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தலைப்புகள் நம்ம என்ன செஞ்சிருவோம், விடுபட்ட ஒரு பகுதியை வருகிற கிழமைக்கு அடுத்த கிழமை 4ஆம் வாரம் வருகிற பொழுது அதையோடு சேர்த்து வேறு சில தலைப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துக்கொள்வோம். இறுதியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ உடைய பாடம் சகோதரர் ஷேக்